முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்கு நடிகர் விஜய் அவருடைய மனைவிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிக பெரும் பெரும்பான்மையை நிரூபித்து இந்த வருஷத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஆட்சி அமைக்கிற தேதி அப்படிங்கிறது மே 7, அதாவது நாளை. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட குடும்பத்தாரை இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியுமே இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே பதவியேற்பு விழாவின் போது ஏற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப படுபயங்கரமாக இருக்கும். குறிப்பாக இந்த முறை தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிறதுனால அங்கே முன்னேற்பாடு அப்படிங்கிறது மிக பெரும் அளவில் இருக்குது. பாதுகாப்பு அப்படிங்கிறதும் மிக பெரும் அளவில் இருக்குது. நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நாளை காலை 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு பதவி பிரமாணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வரிசையிலேயே மிக பெரும் புள்ளிகள், அதாவது இவர் கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், கவர்னர் அப்படின்னு இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் அதே நேரம் ஃபர்ஸ்ட் ரோ அப்படி இல்லைனா செகண்ட் ரோவில் முன் வரிசையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தாருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமெல்லாம் சீட்டு இருக்காது, நேம் வந்து எழுதியிருக்கும். அண்ட் அப்படி நேம் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களில் தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா, அப்பா, அவங்களுடைய மிக நெருங்கிய சொந்தங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகள் 2 பேத்துல யாராவது ஒருத்தர், அவங்களோட மனைவி, இவங்களோட பேர் பொறிச்ச சீட்டு வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதை வச்சு பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மனைவிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சமீப காலமாகவே தளபதி விஜய் அவர்களோட குடும்ப பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி அவர் எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி கூட அவர் பேசலை. ஒருவேளை அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்பவும் போல தான் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு தளபதி விஜய் அவர்களின் மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் கலந்துக்குவாங்க. அண்ட் இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவர் வாயை திறந்து சொல்லாமலேயே எல்லாருக்கும் புரியும். இதனால் இந்த ஒரு டாபிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களோட மனைவிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு, அவங்களோட குழந்தைகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. நாளைக்கு அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அண்ட் அதே நேரம் இன்னொரு புறம் வந்து ரசிகர்கள் எல்லாமே பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க. அந்த நேரு விளையாட்டு அரங்கத்துக்கு அவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க, நாளைக்கு வரப்போகிறாங்க. பாதுகாப்பு அப்படிங்கிறது பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்கியத்தை கேட்க அவ்வளோ பேரும் ஆவலோடு இருக்காங்க. பெரும்பான்மை வருமா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். காங்கிரஸ் சேர்ந்துருக்காங்க, அடுத்தடுத்த கட்சிகளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ விஜய் அடுத்த 5 வருஷத்தை ஆள போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாகவே தளபதி வெற்றி பயணம், அதாவது மகளிர் விடியல் பயணத்தை தான் கொடுக்க போகிறாரு. அந்த ஒரு வெற்றி பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து 5 ஆண்டுகளும் இருக்கணும், அடுத்தடுத்த ஆட்சி காலத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தளபதி ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு கனவாக மாறி இருக்கு. இந்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.